எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரில. எனக்கு ஒரே ஒரு விஷயம், பிகாஸ் ரொம்ப ஃபார்மலாக பேச வேணான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அத்தனை பேரும் ஏன்னா ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறோம் அப்படியெல்லாம் நினச்சி இங்கே நான் வரல. ஏன்னா அத்தனை பேரும் நான் எப்படி 10 வருஷமாக ஒரு நடிகனாக ட்ராவல் பண்ணியிருக்கேனோ என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஒரு உதவி இயக்குனராக தொடங்கி பாத்ராஜ் சார் சொன்ன மாதிரி எனக்கும் முதல்ல நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இயக்குனர் ஆகணுன்ற ஆசையில் தான் உதவி இயக்குனராக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். செல்லமேன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே நடித்து தியேட்டரில் பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்து இனிமேல் யாருக்கும் கிடைக்காத நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை தக்க வைக்கணும்னு சொல்லி நான் பயணத்தை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வலுக்கட்டாயமாக ஒரு ஒரு விஷயத்த இந்த படம் எனக்கு மிகச்சிறந்த படமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த படத்தை நான் தயாரித்தேன். சுசீந்திரன் கதை சொல்லி முடித்தோடனே முடிவு பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தீபாவளி அன்னைக்கு எந்த படம் வருதுன்னு எனக்கு தெரியாதப்போ தீபாவளி அன்னைக்கு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். அன்னைக்கு விளம்பரத்திலே போட்டேன் தீபாவளி வெளியிடுங்க. தயாரிப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை, லேசுப்பட்ட விஷயம் இல்லை. அத்தனையும் நான் தாண்டி இந்த படத்தை சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணேன். மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு. முக்கியமாக நான் ஆடியன்ஸ்க்கு நான் வந்து நன்றி கண்டிப்பாக தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இது எனக்கும் சுசிக்கும் எங்கள் டீமுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கதை. பட் வெளியில் சில பேருக்கு இந்த கதாபாத்திரம் தெரிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து இது விஷால் சூட் ஆகுமா, இந்த 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 கதாபாத்திரம் வந்து கண்டிப்பாக இவருக்கு சூட் ஆகாது, பாத்ரூம் சார் சொன்ன மாதிரி நரம்பு புடைச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கான், இது கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல, பட் இது கண்டிப்பாக சூட் ஆகாது விஷாலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. காது பட கேட்டேன். பட் ஒரு சேலஞ்ச், ஒரு கட் ஃபீலிங். எனக்கு இந்த படம் வந்து எப்போவுமே ஒரு நடிகனாக ஒரு ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு அவனிவனில் வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அவனிவனுக்கு அப்புறம் எனக்கு சுசீந்திரன் மூலயமா எனக்கு பாண்டியநாடு திரைப்படம் வாய்ப்பு கிடைச்சிது. அந்த கதாபாத்திரத்தில் வந்து நீங்கள் பார்த்த அந்த சிவகுமார் கதாபாத்திரம் நான் வெறும் சுசீந்திரனோட பாடி லாங்குவேஜை அடாப்ட் பண்ணேன். எனக்கு சத்தியமாக அந்த பாடி லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. நிஜ வாழ்க்கையிலையும் சரி அந்த படத்துலையும் சரி ஐ கேனாட் ரிலேட் டு தட் பாடி லாங்குவேஜ். ஏன்னா 4 பேர் அடிக்க வராங்கன்னா முன்னாடி தான் கால் வைப்போம் தவிர பின்தாங்கி போக மாட்டோம். அதே மாதிரி நண்பனுக்கு வந்து அடி படும்போது அடியா அடுத்தது ஏன் அடியாக தான் விழும். ஆனால் இந்த படத்தில் வந்து அதுக்கு தான் அதிகமாக கைத்தட்டல் வந்து நான் நேரில் தியேட்டரில் பார்க்கும்போது அட்ரா மாப்பிள்ளன்னு சொல்லும்போது எல்லாமே புதுசாக இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து நான் என் கெரியர்லேயே பிளாங்க் ஆனதே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். பட் இந்த இந்த சுசி சொன்ன அந்த கதாபாத்திரம் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் கரெக்டாக சுசியும் அனலரசும் என்னை கொண்டு போய் கரை சேர்த்துட்டாங்க. மிகப்பெரிய வரவேற்பு. இது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் யோசிக்கும் போது என் ரெஸ்யூமே ஒரு ப்ரொடியூசராக ஒரு நடிகனா இது ஒரு ரொம்ப பெருமைக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 6 வருஷம் ஆச்சுங்க இந்த இந்த சக்ஸஸுக்காக. ஆஃப்டர் 6 years I've achieved the success what I wanted. அந்த சக்ஸஸ் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் வந்து படத்தோட ரிசல்ட்டை கேட்டு அவங்க விசாரிப்பாங்க. அது வந்து சில நேரத்தில் சரியாக வரலன்னா அவங்க வந்து அப்படியே சோர்ந்து அப்படியே ஓகே அடுத்த படம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்பா சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாரும் என்ன சந்தோஷப்படுத்துனீங்களோ இல்லையோ எங்கள் அப்பா அம்மாவை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துனீங்க. இந்த படத்துக்கு கிடைச்ச மீடியா சப்போர்ட் வந்து ஐ ஷுட் தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் யூ.
ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா. ஏன்னா இந்த படத்துக்கான அந்த பஸ், அந்த பாசிட்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணதே மீடியா தான். இன்னைக்கு 2வது வாரம் வந்து 72 தியேட்டர் அதிகமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத்தனை மல்டிப்ளெக்ஸில் ஷோ கூட்டியிருக்காங்க. பெரிய தியேட்டருக்கு மாற்றிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு படம் வந்து 4 வாரம் அத்தனை சென்டர், அதாவது ரிலீஸ் பண்ண அத்தனை 210+ சென்டர் வந்து 4 வாரம் ஓட போகுதுன்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக த லைஃப் ஸ்பேன் ஆஃப் அ ஃபிலிம் இஸ் ஒன்லி 2 வீக்ஸ், மேக்ஸிமம் 10 days. எல்லாரும் ஃபஸ்ட்டு 10 daysலேயே பார்த்துருவாங்க. பட் இந்த படம் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கேட்கும்போது இது வந்து December 5th வரைக்கும் எந்த சேஞ்சும் இல்லை சார், கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மீடியா வந்து has played a very important role in my family. இந்த பையனோட ஃபோட்டோ வந்திருக்கு அப்படின்னாலே எங்கள் அப்பா வந்து இன்னி வரைக்கும் அந்த பேப்பர் கட்டிங் வச்சுக்கிட்டு எல்லா வகையிலையும் சந்தோஷப்படுவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு விஷயம், அந்த கிசு வரும்போது அப்படியே காலையில் அப்பாவும் அம்மாவும் முறைப்பாங்க. என்ன பிரச்சனைனா, எங்கள் வீட்டில் 2 வருஷமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு முக்கிய ஒரு பங்கு வந்து கங்காதரன் அண்ணனுக்கு இருக்குது, தினத்தந்தி கங்காதரன். ஏன்னா இந்த விஷாலுக்கும் இந்த ரா நடிகைக்கும் காதல் அப்படின்னு எழுதும்போது வண்டி எடுத்து கிளம்புவாங்க அப்பா அம்மா. சரி பேசாமல் அந்த பொண்ணையாவது பேசி முடிச்சிடலாம் அந்த பையனுக்கு அப்படின்னு கிளம்பும்போது அடுத்த இன்னொரு மாதம் கழிச்சு வந்து இல்லை இது இல்லை, அந்த பொண்ணை காதலிக்கிறாரு அப்படின்னா எங்கள் அப்பா வந்து கேட்டு சலிச்சு போச்சு. ஆனால் ஒவ்வொரு விஷயம் வந்து ஆஃப்டர் 10 years டுடே, ஆஃப்டர் 10 years வந்து இன்னைக்கு இந்த சந்தோஷமான விக்டரி அவங்க பார்க்கும்போது எல்லா விஷயங்களும், இந்த படத்தோட ரிவ்யூவும் சரி, இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸும் சரி, போஸ்ட் ரிலீஸும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலேயே இந்த படம் தீபாவளிக்கு வரணுன்ற கட் ஃபீலிங் எல்லாமே அதெல்லாம் வேற, அதெல்லாம் இருந்தது. பட் எங்கள் அப்பாக்காக இந்த படத்தை பண்ணாங்க தீபாவளிக்கு. ஐ டெடிகேட் திஸ் ஃபிலிம் டு மை ஃபாதர். ஏன்னா இந்த படத்துலையும் நடிக்கும்போது பாத்ராஜ் சார் பார்க்கும்போது எங்கள் அப்பா ஞாபகம் வந்தது. ஒவ்வொரு முறை நான் பாத்ராஜ் சார் பார்க்கும்போது ஏன்னா எனக்கு நான் வந்து பிறந்தோடனே எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த பையன் தான் தமிழ் சினிமா மாற்ற போகிறான், இவன் தான் நடிகன் அப்படின்லாம் என்னை வளர்க்கல, டிஃபால்ட் நடிகர்னாலாம். ஸோ ஒவ்வொரு முறை நான் வந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ், அத்தனை நடிகர்கள் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நானும் ஐம் பார்ட் ஆஃப் த சேம் இண்டஸ்ட்ரின்னு. ஸோ பாத்ராஜ் சார் அந்த நடிக்கிற அந்த வாய்ப்பு வந்து ஐ டோன்ட் நோ, மறுபடி அந்த மாதிரி ஒரு உணர்வு எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் லிவ்ட் இட், ஐ என்ஜாய்ட் எவ்ரி மினிட் ஆஃப் இட். அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை டெக்னீஷியன்ஸ். இது வந்து ஒரு டீம் எஃபர்ட்னு சொல்கிறது வந்து இவங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இமான் ஆகட்டும், மதி ஆகட்டும், ஷோபி மாஸ்டர் ஆகட்டும், அனலரஸ் ஆகட்டும், டைலாக் ரைட்டர் பாஸ்கர் சக்தி ஆகட்டும், அத்தனை பேரும், ஆல் த டெக்னீஷியன்ஸ். ஆண்டனி வந்து கடைசி நேரத்தில் வந்து அவர் வழக்கமாக வந்து ஒரு லாஸ்ட் 2 days கலக்கிட்டு போயிடுவார் ரஜினி சார் மாதிரி அந்த எடிட்டிங் ஃபைனல் எடிட்டில். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னீஷியன், ராஜீவன் ஆகட்டும், எவ்ரி ஒன் ஹவ் டன் தர் பிட். எனக்கு இந்த படம் மூலிமா எனக்கு என் தம்பியா நான் நினைப்பேன். விக்ராந்த் வந்து ஏதாவது நல்ல நடிகை, கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு வந்து நான் சுசிக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், இந்த படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அவனுக்கு அந்த கேரக்டர்னு. அவனும் நிறைய பேர் சொன்னாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்போ அந்த ரோல் கொடுத்தேன். அதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியல. எனக்கு என் தம்பி விக்ராந்துக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல பேர் கிடைக்கணுன்ற நோக்கத்தில் நான் வாய்ப்பு கேட்டேன். சுசீந்திரனும் வந்து பார்த்து, ஏன்னா வி ஃபெல்ட் இட் டெஃபினெட்லி இந்த படத்துக்கான கரெக்டான கதாபாத்திரம். அண்ட் இன்னைக்கு எல்லாரும் விக்ராந்த் எனக்கும் எப்படி பேர் வருதோ, லக்ஷ்மி மேனனுக்கு எப்படி பேர் வருதோ, விக்ராந்துக்கு பேர் வரும்போது நான் தான் முதல்ல சந்தோஷமாக இருக்கேன். ஐ தேங்க் லக்ஷ்மி மேனன் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். லக்கி மேஸ்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டுடே அவங்க நடித்த 4 படங்களும் வெற்றி பெற்றிருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஐ தேங்க் எவ்ரி ஒன் கனெக்டட் டு திஸ் ஃபிலிம். இது வந்து இந்த சக்ஸஸ் மீட் வந்து நான் நிறைய முறை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவோம், நிறைய மழுப்பி பேசியிருப்பேன். பட் இன்னைக்கு முழுமையாக சந்தோஷமாக வந்து காலர் தூக்கி இது ஒரு நல்ல படம், எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஐம் டேக்கிங் திஸ் இந்த சந்தோஷமான நேரத்தில் ஐ வாண்ட் டு, என்னோட அடுத்த படம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சிகப்பு மனிதன், திரு இயக்கத்தில்.
அடுத்தது நானும் சுசீந்திரன் சேர்ந்து மறுபடி ஒரு படம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே கூடிய சீக்கிரம் வில் பி அனௌன்சிங். அடுத்தது விக்ராந்தை வச்சு நான் என் பேனரில் வந்து அவரை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஹீரோவாக ஒரு படம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் போய்கிட்டு இருக்கு.